திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு பல நடிகர்கள் வந்திருக்காங்க. அந்த வகையில கமல்ஹாசன் அவர்கள் 2018ல மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி அரசியல்ல களமிறங்கினாரு. கமல்ஹாசன் இப்போ படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாலும் அரசியல் பணியிலையும் ஈடுபட்டுட்டு வராரு. திமுக கூட கூட்டணி அமைச்சு ஜூன் மாசம் நடந்த ராஜ்யசபா எலெக்ஷன்ல போட்டி இல்லாம வெற்றி பெற்றாரு. மேலும் வர ஜூலை 25ஆம் தேதி ராஜ்யசபா மெம்பரா கமல்ஹாசன் அவர்கள் பதவியேற்க இருக்கிறதா மக்கள் நீதி மய்யம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில கமல்ஹாசன் அவர்கள் அவரோட நண்பர் ரஜினிகாந்த் அவரோட வீட்டுக்கே போய் சந்திச்சிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட போட்டோஸை எல்லாம் கமல்ஹாசன் ஷேர் பண்ணி புதிய பயணத்தை நண்பருடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் ராஜ்யசபா மெம்பரா பதவியேற்க போற விஷயத்த அவரோட நண்பர் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லி மகிழ்ந்திருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களை வாழ்த்திருக்காரு. இந்த போட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ராஜ்யசபா எம்பி ஆக போற கமல்ஹாசன் அவர்களுக்கு பலருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. கமல்ஹாசன் அவர்கள் அரசியல்ல களமிறங்கும் போது திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்போ திமுக கூட கூட்டணி அமைச்சு ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிறது பேசுபொருளா மாறி இருக்கு. இந்த கூட்டணி தொடர்பா கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டப்போ நாட்டுக்கு தேவை அதனாலதான் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பதிலளிச்சிருந்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. தக் லைஃப் படத்தை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இயக்கத்துல ஒரு படம் நடிக்க இருக்காரு. இப்போ அந்த படத்தோட வேலைகள் தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. தக் லைஃப் படம் எதிர்பார்த்த வெற்றி அடையாத காரணத்தினால இப்போ பலரோட கவனம் கமல் அடுத்ததா அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கத்துல நடிக்க இருக்கிற படம் மேல திரும்பி இருக்கு. சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்ஸும் வரும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படமும் ரிலீஸ்க்காக தயாராயிட்டு இருக்கு. படம் அடுத்த மாசம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக இருக்கவே இப்போ ப்ரொமோஷனுக்கான வேலைகள் தொடங்கி இருக்கு. அந்த வகையில இப்போ வரைக்கும் 2 சாங்ஸ் வெளியாகி இருக்கு. லோகேஷ் கனகராஜும் இன்டர்வியூஸ்ல கூலி படத்தை பத்தி பேசி பயங்கரமா ஹைப் ஏத்தி இருக்காரு. சீக்கிரமே ட்ரெய்லர் அப்டேட்டும் வர இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. கமல் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆக போறதை பத்தியும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.